இப்பொழுது தேவன் ஒருவரே என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். இல்லைன்னா புரிஞ்சு கொள்வதற்கு அப்படி யோசிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, திருத்துவத்தை குறித்து ஒரு விளக்கத்தை பார்த்துருக்கோம், ஒரு அறிமுகத்தை பார்த்துருக்கிறோம், எப்படிலாம் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். இரண்டாவதாக தெய்வத்துவத்தில் 3 தனித்தனி நபர்கள் இருக்கிறார்கள், 3 டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க, நம்ம புரிந்து கொண்டோம். இப்போ தேவன் ஒருவரே என்று வேதம் வலியுறுத்துவதை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். தேவனுடைய பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பை நம்ம பார்த்தோம், சிம்பிளிசிட்டி, தேவனின் பரிபூரணம். அதனுடைய ரொம்ப முக்கியமான கருத்து என்ன? காட் இஸ் நாட் அ காம்பவுண்ட் பீயிங், ஹி வாசன்ட் கம்போஸ்ட் ஆஃப் பார்ட்ஸ். கடவுள் அப்படின்னா அவர் பாகங்களால் ஆன கூட்டு பொருள் அல்ல. ரேடர் காட் இஸ் அ கம்ப்ளீட்லி யூனிஃபைட் பீயிங். கடவுள் அப்படின்னா முற்றிலும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒருவரே ரொம்ப முக்கியம். அப்போது கடவுள் அப்படின்னு பேசும்பொழுது 2-3 கடவுள் இருக்க முடியாது, கடவுள் ஒருவரே. உபாகமம் 6:4 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே, யாவே யஹாட். அப்படின்னா காட் இஸ் ஒன், கடவுள் ஒருவர் அப்படின்னு வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக போதிக்கிறது, யாவே ஒருவரே. இப்போ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப பாப்புலர் திங்கிங் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், கடவுள் ஒருத்தல் தான், எல்லா மதமும் அதுதான் சொல்லுது, எல்லா மதமும் ஒன்று தான் சொல்லுது, கடவுள் ஒருத்தல் தான் சொல்லுது. என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்ல, பைபிள் கடவுள் ஒருத்தர் சொல்ல, கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு. பைபிள் பார்வையில் நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஹேலோயிம் இருக்கிறாங்க, ஆனால் யாவே ஒருவரே. இதை நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். இந்த யாவே அப்படின்னா என்னது, இது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் ஒருவரே அதை எப்படி புரிஞ்சு கொள்வது என்ன அப்படின்னா, கடவுள் ஒருவர், அது யார் அப்படின்னா இஸ்ரவேலின் தேவன். இதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் ஒருத்தர், அது யாரு? இஸ்ரவேலின் தேவன், யாவே தேவன். அவள் தான் கடவுள், அவள் தான் சர்வ வல்லவர், அவள் தான் எங்கும் இருப்பவர், அவள் தான் எல்லாம் அறிந்தவர், அவள் தான் படைத்தவர். இது மாதிரி கடவுளுக்கே உரிய அன்ஷேர்டு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே யாருக்கு உரியது? யாவே தேவனுக்கு, இஸ்ரவேல் தேவனுக்கு மட்டுமே உரியது. ரொம்ப முக்கியம். கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்லும்போது எந்த கடவுளை பற்றி பேசுகிறோம்? யாவே தேவனை பற்றி பேசுகிறோம், பைபிளின் தேவனை பற்றி பேசுகிறோம். யாவே ஒருவரே. இப்போ இந்த யாவே அப்படின்ற பேர் கடவுள் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 6:3 இப்படியாக சொல்கிறது, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், யெகோவா ஹீப்ரூவில் அது யாவே சரியான பெயர். இந்த யாவே தேவன் தான் சிருஷ்டிகர், இவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர், இவர் தான் எல்லாம் அறிந்தவர். ஏலோயும் இருக்கிறாங்க. இப்போ அதை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 4:19 சொல்கிறது, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வசேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது செவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு கால்வாயிலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வசேனையாகிய சந்திர சூரியன் நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு. 2 முக்கியமான காரியத்தில் வாசிக்கிறோம். மற்ற ஜனங்களுக்கு, மற்ற ஜாதிகளுக்கு, யூதர் அல்லாத மற்ற ஜாதிகளுக்கு கடவுள் என்ன பண்றாரு? வானத்தின் சர்வசேனைகள், சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை ஏற்படுத்தினார். அவைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தொழக்கூடாது, சேவிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு கால்வாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ரொம்ப முக்கியம். இந்த வசனம் என்ன சொல்ற அப்படின்னா, யாவே தேவனுடைய சுதந்திரம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். மற்ற ஜாதிகளுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு? வானத்தின் சர்வசேனையை தந்திருக்கிறார். யாவே தேவன் தான் நம்ம பார்த்தபடி சிருஷ்டிகர், சர்வ வல்லமை உள்ளவர், நிகரற்றவர், அதெல்லாம். ஏலோயிம் அப்படின்னு இருக்கு. ஏலோயிம் அப்படின்னா வானத்தின் சேனைகளை குறிக்கும், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை குறிக்கும், பிசாசுகளை குறிக்கும், சிருஷ்டிகளை குறிக்கும். இவைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க கூடாது. அப்போ ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல வர அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட கடவுள் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் யாவே தேவனை மட்டும் தான் தொழுது கொள்ளணும், மற்ற தேவர்களை, மற்ற ஏலோயிம்களை தொழுது கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, மற்ற ஏலோயிம்கள் யூதர் அல்லாத பிற ஜாதிகளுக்கு தரப்பட்டவைகள். யாவே ஒரு ஏலோயிம்,
ஆனால் மற்ற எந்த ஏலோயிம்களும் யாவே அல்ல. அடுத்த வீடியோவில் நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதில் ஏலோயிம்னா என்ன என்பதை இன்னும் ஆழமாக புரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, யாவே தேவன் தான் சிருஷ்டிகர், சர்வ வல்லமை உள்ளவர், கடவுள். இந்த ஏலோயிம்கள் மற்ற தேவர்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். ரொம்ப முக்கியம், சிருஷ்டிக்கப்பட்டவைகள். கடவுள் ஒருவர், யாவே தேவன் மட்டும்தான் சிருஷ்டிகர், எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாத்திற்கும் முன்னிருந்தவர். உபாகமம் 4வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை முட்டமுள்ள எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாரொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்துப்பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காத்தப்பட்டது. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 2 காரியத்தை முக்கியமாக காண்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அக்கின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அக்கினின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். 2வதாக, தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம். கண்களுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சாரு? அந்நிய ஜாதியிலிருந்து ஒரு ஜனத்தை புறப்பட பண்ணினார். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து, அதுவே ஒரு சூப்பர் பவர், அதுலேருந்து என்ன பண்ணார்? மீட்டு கொண்டார். சோதனையினாலும் அடையாளத்தினாலும் அற்புதத்தினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினால் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினார். அப்போது ரொம்ப முக்கியம், மறுபடியும் என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல யாவே தேவன் இஸ்ரவேலர்களை தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். எதற்காக எல்லாம் செய்கிறாரு? கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. அப்போது கடவுள் தேவன், அது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இங்கே இல்லை. கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அக்கினி நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம். கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய சூப்பர் பவர்லேருந்து மீட்டு கொள்கிறார், தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். இது என்ன கிடையாது, கடவுள் ஒரு ராமா யாவே தேவன் தான் கடவுள், ஆமா நான் நம்புறேன், இல்லை, கண்களுக்கு முன்பாக செய்திருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். இல்லை, எதற்கு கடவுள் செய்கிறாரு? கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. வேற எந்த அந்நிய ஜாதியும் கடவுளுடைய சத்தத்தை, வேற எந்த ஜனமும் கடவுளுடைய சத்தத்தை கேட்கல, கண்களுக்கு முன்பாக எந்த அற்புதத்தையும் காணவில்லை. இதனால என்ன நிரூபணம் ஆகிறது? யாவே ஒருவரே தேவன், யாவே ஒருவரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்ரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியன் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால். என்ன சொல்றாரு? அக்கிரமம் செய்து. என்ன அக்கிரமம்? உடன்படிக்கை மீறி. எதை பற்றி சொல்றாரு? நான் விலக்கி இருக்கிற வேற தேவர்களையாவது சந்திர சூரியன் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால். அப்போ ரொம்ப தெளிவாக இங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, வேற தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சேவிக்கக்கூடாது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒடுக்கப்பட்டது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் யாவே தேவனை மாற்றம் தான் தொழுது கொள்ளணும் என்று ரொம்ப இங்கே தெளிவாக காட்டப்படுகிறது. ஒருவேளை அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்றத அடுத்த வசனங்கள் எல்லாம் விவரிக்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 15லிருந்து இப்படி வாசிக்கிறோம். யெஷூரன் கொழுத்து போய் உடைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யெஷூரன் அப்படின்னா இஸ்ரவேலுக்கு ஒரு பொயட்டிக் நேம், இன்னொரு பெயர் இஸ்ரவேல்.
இஸ்ரவேல் தேசத்துக்கு இன்னொரு பெயர் யெஷூரன். என்ன சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க, ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினாங்க. அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல என்ன சொல்ற அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்பாக உபாகமம் 17 நம்ம வாசிக்கிறோம், நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது. வேற தேவர்கள் இருக்கிறாங்க, வேற ஏலோயிம் இருக்கிறாங்க, அவர்களை இஸ்ரவேலுக்கு விலக்கப்பட்டது. இங்க நம்ம வாசிக்கிறோம், அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அப்போ இது என்ன கிடையாது அப்படின்னா, அது என்ன கிடையாதுன்னா ஒரு கற்பனை கிடையாது. உண்மையா வேற தேவர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஏன் கடவுளுக்கு கோபம் வரப்போகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இது என்ன கிடையாது அப்படின்னா கற்பனை கிடையாது. நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லுவோம், ஜாக்கி சானுக்கும் ஃபியூச்சர்லேருந்து ஜூலிக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிக்கும், ரெண்டுமே கற்பனை பாத்திரம். ஸோ அது மாதிரி ஒன்றுங்க நடக்கலை. உண்மையாக வேற தேவர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் என்பதெல்லாம் நம்ம பேசுகிறோம். இன்னொரு பெரிய வேட வல்லுநர் இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. இப்போ அந்த காலத்தில் ஒரு டெலிஃபோனில் ஒரு ஹஸ்பண்ட் பேசினு இருக்கார், ஒரு கணவர் பேசினு இருக்கார், ஐ லவ் யூ அப்படின்னு ரொம்ப அது மாதிரி பேசினே இருக்கும்போது உடனே அவங்க மனைவி ஃபோனை பிடுங்கி பார்க்கும்போது வெறும் டயல் தோன் தான் கேட்குது, தேங் அப்படின்னு கேட்குது. அப்போ இவர் மேலே கோபம் வருமா? கோபம் வராது. என்ன இவர் பைத்தியம் ஏதாச்சா அப்படின்னு கவலை தான் வரும். அப்போ கடவுளுக்கு இங்கே கோபம் வருது அப்படின்னா உண்மையிலே வேற தேவர்கள் இருக்கிறாங்க, எரிச்சல் மூட்டினார்கள், கோபப்படுத்தினார்கள் அப்படின்னா வேற யாரும் இல்லை அப்படின்னா கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போ ஏலோயிம் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ஏலோயிம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் எதை குறிக்கிறது அப்படின்னா வானத்தின் சினைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பிசாசுகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், இஸ்ரவேலர்கள் ஆராதிக்க கூடாதவைகள் என்பதை நம்ம பார்க்கிறோம். முன்பே சொன்னது போல் ஏலோயிம் என்றால் என்ன என்பதை ரொம்ப டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. யாவே ஒரு ஏலோயிம், ஆனால் எந்த ஏலோயிமும் யாவே இல்லை. யாவே தனித்துவமானவர், அவள் தான் சிருஷ்டிகர், அவள் தான் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். இதெல்லாம் ஏலோயிம்கள் மற்ற தேவர்கள் அப்படின்னு வாசிக்கும் போது படைக்கப்பட்டவைகளை குறிக்கிறது என்பதை மாற்றம் இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய வசனத்தை வாசிக்க போகிறோம். அதெல்லாம் கர்த்தர் ஒருவரே, அது யாரு? யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்பதை சொல்கிற வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நானே அவர், என்னுடனே வேறே தேவன் இல்லை. இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தைகள் அப்படின்னா, யாத்திராகமம் 15:11 இப்படியாக சொல்கிறாரு, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? யாரும் இல்லை. மகத்துவத்திலும் பரிசுத்தத்திலும் ஒப்பானவர் யார்? யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா இவர் தான் சிருஷ்டிகர். வேற தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் படைக்கப்பட்டவைகள். உபாகமம் 32:39 இப்படியாக சொல்கிறது, நானே அவர், என்னோட கூட வேற தேவன் இல்லை. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 59வது வசனம், கர்த்தரே தேவன், யாவேயே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக. இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன் அப்படின்னா இது யார் ஜபம் பண்ணுறது அப்படின்னா சாலமோன் ஜபம் பண்ணுறாரு. சாலமோன் ராஜா ஆலய பிரதிஷ்டை அப்போ ஜபம் பண்ணுறாரு, யாவே தான் தேவன், இதெல்லாம் பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியணும் அப்படின்னு ஜபம் பண்ணுறாரு. ஏசாயா 43:10 இப்படியாக சொல்கிறது, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பிடம் இல்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். யாவே தேவன் சொல்றாரு, எனக்கு முன்னாடி எந்த தேவனும் இல்லை, எனக்கு பின் இருப்படம் இல்லை, அவள் தான் படைத்தவர், அவள் தான் எல்லாத்துக்கும் முந்தினவராக இருக்கிறார். அப்போ யாவே ஒருத்தர் தான் தேவன் அப்படின்ற கருத்து வெறும் பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கிறோம். பைபிள் என்ன சொல்ல அப்படின்னா கடவுள் ஒருத்தர் தான் அப்படி சொல்ல, கடவுள் ஒருத்தர் தான். அது யார் அப்படின்னா யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன், பைபிளின் தேவன் என்பதை சொல்லுகிறது. மார்க்கு 12:29 இப்படியாக சொல்கிறது, இயேசு அவருக்கு பிரதிவுற்றமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யாவே தான் தேவன், யாவே தான் தேவன், யாவே தான் தேவன். இதுதான் ஷமா. ரோமர் 3:29 இப்படியாக சொல்கிறது, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குற தேவன் ஒருவரே. மறுபடியும் தேவன் ஒருவரே என்று நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2:5 இப்படியாக சொல்கிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. யாக்கோப்பு 2:19 இப்படியாக சொல்கிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுகின்றன. பிசாசு கூட என்ன சொல்லுது, தேவன் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லுது. முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னா வேற சத்தியமும் தவறான உபதேசம். பைபிள் என்ன சொல்ல அப்படின்னா முத்தெய்வ கொள்கை சொல்ல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் 3 தனித்தனி தேவர்கள் அப்படின்னு சொல்ல. இது
இது ஒரு தவறான உபதேசம். யாவே ஒருவரே என்பதை மறுக்கிறது. நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? யாவே ஒருவரே, யாவே எஹாத், காட் இஸ் ஒன் அப்படிலாம் பார்த்தோம். தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே அப்படின்னு பைபிள் சொல்லுது. திருத்துவ கோட்பாடு அது என்ன? திருத்துவ கோட்பாடு என்ன அப்படின்னா, தேவன் ஒருவரே, ஆனால் அவர் 3 தனித்துவமான நபர்களாக வெளிப்படுகிறார். தேவன் ஒருவரே, ஆனால் அவர் 3 தனித்துவமான நபர்களாக வெளிப்படுகிறார். இதுவே வேதத்தின் உண்மையான உபதேசம். இது தேவனின் ஏகத்துவத்தையும் நபர்களின் தனித்துவத்தையும் சமரசம் செய்யாமல் காக்கிறது. திருத்துவம் என்ன சொல்லுது? தேவன் ஒருவரே, ஆனால் அவர் 3 தனித்துவமான நபர்களாக வெளிப்படுகிறார். ஏகத்துவம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஒன்னஸ். தேவன் ஒருவரே, அவர் முழுமையானவர், அவர் பரிபூர்ணமானவர், அவர் இஸ் நாட் அ காம்பவுண்ட் பீயிங் அப்படிலாம் பார்த்தோம். கூட்டு பொருள் அல்ல என்பதை நம்ம பார்த்தோம். அது யாரு? தேவன் ஒருவரே அப்படின்னா யாரை பற்றி பேசுகிறோம்? யாவே தேவனை பற்றி பேசுகிறோம். இவர் தான் நிகரற்றவர். மற்ற ஆவிக்குரிய ஜீவன்கள் ஏலோயிம்களை விட யாவே முற்றிலும் வேறுபட்டவர். அவருக்கு நிகர் யாரும் இல்லை. பைபிளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆவிக்குரிய ஜீவன்கள் இருக்கு. அவைகள் எல்லாம் படைக்கப்பட்டவைகள். யாவே தேவன் மாத்திரம் தான் படைக்கிறவர், அவர் தான் சிருஷ்டிகர் என்று வேதம் போதிக்கிறது. திருத்துவ கோட்பாடு என்ன சொல்கிறது? நாம் ஆராதிக்கும் ஒரே தேவன், நாம் ஆராதிக்கும் யாவே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என 3 நபர்களாக இருக்கிறார். இதுவே மகத்தான ரகசியம்.